இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது எல்லாரையும் பேருக்கு போய் சேரும் இந்த வீடியோ. ஜூலை 15th அமரர் காமராஜரோட பிறந்தநாள் ஆகும். அதை ஒட்டி நம்ம பதிவு இதில் வந்து சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பேச போகிறோம். ஷோவோட அவருக்கு இருந்த நட்பு, புரிதல், ப்ளஸ் எப்பவுமே எம்ஜிஆரோட இருந்த வந்து ஒரு நட்பு, ப்ளஸ் அதை பற்றி பேச போகிறோம் இந்த பதிவில். இல்லை, ஸோ காமராஜர் நல்லா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சத்தியமூர்த்தி அவர்களோட வந்து அவரை மென்டராக கருதினார். அவர் வீட்டில் தான் சின்ன வயசுலாம் இருந்திருக்கார். அவர் சத்தியமூர்த்தி வளர்ப்பில் தான் வந்து அவருமே வந்திருக்கார், அரசியலுக்கே வந்து பெரிய ஆளாக ஆனார். ஸோ நன்றி கடனாக பார்த்தோம்னா கவனிச்சோம்னா தம் குரு பேர்லேயே வந்து சத்தியமூர்த்தி பவன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டடத்தை வந்து துவக்கினார் காங்கிரஸ். இன்னும் கூட பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் வந்து பீட்டர்ஸ் ரோடில் இருக்குது. சத்தியமூர்த்தி பவன் தான் வந்து தமிழக காங்கிரஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ அதை தான் அவர் பேர்லேயே வச்சு இன்னும் நடத்திக்கிட்டு இருக்காரு காமராஜர் அவர்கள். ஸோ அவர் இன்னும் பார்த்தோம்னா இன்னும் சொல்கிறாங்க எல்லாருமே வந்து அவர் ஆட்சியை வந்து திரும்பி கொண்டு சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம்னா அந்தளவு ஆட்சி நேர்மையும் இதுவும் நியாயமாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 6 வருஷம் தான் ஆண்டார் அவர். 1956 வந்து வந்த பதவிக்கு வந்தார். 6 வருஷம் வந்து திடீர்னு அவர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்பி நான் கட்சி பணி ஆற்ற போகிறேன்னு அப்படின்னு சொல்கிறேன். அந்த அளவு வந்து அதோட துணிவு இருந்தது. ஸோ பதவி பித்தர் கிடையாது காமராஜர். நாட்களை ஒட்டிக்கணும் அப்படிங்கிறது மக்கள் நெஞ்சில் இருந்தால் போதும் அப்படிங்கிறது அவரோட கருத்தாகவே இருந்தது. அது வந்து டெஃபினட்டாக வந்து இந்த காலத்து அரசியலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், நமக்கு புரிஞ்சிடும் நமக்கு எவ்வளோ வந்து அவர் பதவி பற்ற இல்லாமல் வந்து அவர் மக்களை நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நெஞ்சில் நேர்மையோடு இருந்தார் அவருன்றது நமக்கு நல்லா புரியுது. ஸோ அதில் இன்னொன்று பார்த்தோம்னா அந்த நேர்மைக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு ஒரு கதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது அவர் பீரியடில் வந்து டெண்டருங்கள்லாம் வந்து ஒழுங்காக தான் வந்து இது பண்ணுவாங்க, நியாயமாக தான் வந்து இது பண்ணுவாங்க. சாத்தனூர் டேம் கூட கட்டினாங்க, அந்த அவர் காலத்தில் கட்டினாங்க. டேம் கட்டி வந்து பணம் வந்து மிச்சம் இருந்தால் திரும்பி கொடுத்தாங்களா சாத்தனூர் டேம் கட்டி முடிச்சு. யோசிச்சு பாருங்கள், அந்தளவு நேர்மை வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா தமிழக வளர்ச்சியை வந்து கருத்தில் கொண்டு பார்த்தோம்னா பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, நிறையா டேம்ஸ்லாம் வந்து அவர் பீரியடில் தான் வந்து கட்டினாங்க காமராஜர் பீரியடில். இன்னும் கூட கட்டினது அவர் பீரியடில் தான். அப்புறம் பெரிய அளவு அணைக்கட்டுலாம் வந்து பெருசாக தமிழ்நாட்டில் ஒன்றும் உருவாகலை. திராவிட கட்சிகள்லாம் வந்து சும்மா பண்ண சொல்லிட்டு தான் இருந்தாங்களே வழிய வேறு ஒன்றும் உருப்படியாக ஒன்றும் கருணாநிதி பீரியடில் பண்ணதாகவே கிடையாது. நம்ம பார்த்தீங்கன்னா பிஹெச்இஎல் அதெல்லாம் வந்து அவர் பீரியடில் தான் வந்து கட்டினாங்க, தமிழ்நாட்டில் வந்து கொண்டு வந்தது. காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் இருந்ததுனால அதனால் ஈஸியாக வந்து அவ்வளோ திட்டங்கள்லாம் வந்து நலப்பணிகள்லாம் வந்து கொண்டுற முடிஞ்சுது அவரோட காமராஜரால். அதே பார்த்தோம்னா வந்து அவர் எல்லாருமே வந்து பாராட்டுவார். அவர் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா மறைந்த சோ வந்து டெஃபினட்டாக காமராஜ் சிஷ்யர் தான் அவர். ஆனால் அரசியல்ன்றதை பொறுத்தவரை வந்து கிண்டலிப்பார். நையாண்டி வந்து சோ வந்து பேர் போனவர் தான் அவர் சோ. ஸோ ட்ராமாவில் வந்து அவர் கலந்து கொண்டார், வந்து தலைமையாக இருக்க வந்தார் காமராஜர். பட் அந்த ட்ராமாலே வந்து காங்கிரஸை வந்து கிண்டல் அடிச்சுட்டு இருந்தார் சோ, வழக்கம் போல் அவரோட பாணியில். ஸோ அதை பொறுக்காமல் வந்து அவர் வெளில போயிட்டார் காமராஜர். பட் இருந்தாலும் வந்து அப்புறம் நட்பு தொடர்ந்தது, கோவப்படல அவர். அதே மாதிரி சோவும் பார்த்தா விட்டு கொடுக்கல. அவர் நான் பண்ண சரியாக சொல்லிட்டு சோ வந்து இதுவாக இருந்தது. அப்புறம் காமராஜரே வந்து பாராட்டினார், இப்படி தான் இருக்கணும், தைரியமாக இருக்கணும், எதுக்கும் வந்து பயப்படக்கூடாது அப்படிங்கிறது காமராஜரோட கருத்தாகவே இருந்தது. அதே மாதிரி மறைந்த எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தோம்னா வந்து எல்லாருக்குமே வீட்டுக்கு வந்து விருந்துக்கு கூப்பிடுவார். அவர் வீட்டில் வெறும் சாப்பிட போனால் யாருமே ரொம்ப கம்மி. காமராஜர் அடிக்கடி கூப்பிட்டே இருப்பார், இப்போ வரேன் அப்போ வரேன்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சு அந்த காமராஜர். ஒரு கட்டத்தை வந்து எம்ஜிஆர் வந்து ஃபோர்ஸ் பண்ணாராம் வந்து காமராஜர். அப்போ காமராஜர் வந்து சொன்னாராம், எனக்கு தெரியும் எம்ஜிஆர், உங்கள் வீட்டில் வந்து அறுசுவை உணவு சூப்பராக இருக்கும், சாப்பாடெலாம் வந்து, ஆனால் வந்து நான் சாப்பிட்டா நல்லா இருக்காது, நான் மற்ற சாப்பிட்டா நல்லா இருக்காது. என்னைக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஏழைகளுக்கும் அந்த அளவு உணவு கிடைக்குதோ அப்போ தான் நான் வந்து சாப்பிடுவேன் உங்கள் வீட்டுக்கு வந்து அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் எம்ஜிஆர் கிட்ட. எம்ஜிஆரை வேறு ஒன்றும் சொல்ல முடியல அவருக்கு. அதே மாதிரி வந்து காமராஜரோட இன்னொன்று பார்த்தோம்னா வந்து மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்தது அவர் தான் வந்து ஸ்கூல் லெவலில். ஓகே, பசங்களாம் வந்து படிக்கணும் அப்படின்ற போது ஒரு மதிய உணவு திட்டம் வந்து இருந்ததுன்னா மக்கள் அட்லீஸ்ட் ஒரு சாப்பாட்டுக்காக மக்கள் வந்து ஸ்கூலுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்லாம் வந்து கல்வி பணி திறந்தார். இன்னொன்று பார்த்தோம்னா வந்து காமராஜர் வந்து படித்ததே நம்ம 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் தான். பட் பெரிய கல்வியாளர் கிடையாது, ஆனால் கல்வி நிறைய தரத்தை நல்லா உயர்த்தினார். இன்னொன்று அதான் என்ன நமக்கு தெரியுதுன்னு பார்த்தோம்னா, மக்களுக்கு நல்லது பண்ணணும், அரசியலுக்கு வரணும், பெருசாக வரணும்னா நிறையா படிச்சிருக்க வேண்டியது அவசியம் கிடையாது. அதுதான் நிரூபணம் பண்ணார் காமராஜர். அவர் வந்து மக்கள் நல்லது பண்ணணும்னு நினைச்சாலே போதும். பெருசாக வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும், நிறையா வந்து எம்பிபிஎஸ் இதில் எம்பிஏ பாலிடிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் படிக்கணும் பெருசாக அவசியம் கிடையாது. நல்லது பண்ண தெரிஞ்சிருக்கணும் அரசியல்வாதிக்கு. ஏன்னா மக்களுக்கு நேரடியாக தொடர்பில் இருக்கணும். அவங்க நிறைய பேர் இப்போ அதிக ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்கள வந்து வேலை வாங்கினாலே போதும், நல்லா பண்ணாலே போதும் அப்படின்ட்டு. அதே மாதிரி அவர் வந்து திருமணம் பண்ணிக்கல காமராஜர்.
ஏன்னா அதுவே நமக்கு வந்து ஒரு மாதிரி புரியுது. ஏன்னா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னும் போது அரசியலில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. எல்லாருமே வந்து கருணாநிதி என்ன பேர் இருக்குது யோசிச்சு பாருங்கள். பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இல்லாத வந்து அட்வான்டேஜ் தான் கருணாநிதிக்கு இருந்தது. பட் யாராவது சொல்கிறாங்களா வந்து ஐ வில் பிரிங் பேக் டிஎம்கே கவர்மெண்ட் அண்டர் கருணாநிதி சொல்கிறாங்களா? அவங்களே சொல்ல டிஎம்கே சொல்ல மாட்டேன்றாங்க. வி வில் ஹாவ் கருணாநிதி இஸ் ரூல்ன்ட்டு. அந்த அளவு இருக்கு கருணாநிதி வந்து ஊழலை திளைச்சார். இதே கருணாநிதி வந்து பேசாத வார்த்தை கிடையாது. காமராஜரை பார்த்து அண்டங்கக்காய் வந்து எருமை தோலான் அப்படி இப்படின்னு கண்டபடி பேசியிருக்காரு. காமராஜரை பார்த்து கருப்பு கலரை வச்சு பயங்கரமாக பேசி அவர் காமராஜரே வந்து தூற்றினார். வந்து இதில் வெளிநாட்டிலாம் வந்து பணம் இருக்குது அப்படி இப்படின்னு கண்டபடி பொய்யெல்லாம் பேசி இப்போ கடைசி பார்த்தா சாகும்போது பார்த்தா கடைசியாக ஒரு பீரோவில் 10 ரூபா 100 ரூபாய் 200 ரூபாய் தான் இருந்தது அவர் இறக்கும்போது காமராஜர். ஸோ அந்த அளவு அவர் இதுவாக இருந்தார். அதே மாதிரி காமராஜர் வந்து ஒரு சில தவறுகள் பண்ணார் அரசியலில். அதுதான் வந்து தமிழ்நாடு அரசியலே எனக்கு கேட்டால் புரட்டி போட்டதுன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தோம்னா இந்திரா காந்தியை வந்து கொண்டு வந்தார். சரி 62 வந்து நேரு காணாம போது காமராஜரே வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்தது அவருக்கு. ஆனால் அவர் வந்து அதை விட்டு கொடுத்துட்டார். சாஸ்திரியை கொண்டு வந்தது அவர் தான். பட் ஏதோ ஒரு காரணத்தால் பார்த்தோம்னா வந்து காமராஜருக்கு வந்து மொராஜி தேசாய் பிடிக்கல அவருக்கு. ஸோ மொராஜி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து 67 இந்திரா காந்தியை கொண்டார் அவர். ஏன்னா இதே தான் அஃப்கோர்ஸ் சொல்லுவாங்க, இப்போ வந்துடக்கூடாதுன்னு பண்ணும்போது தான் அவன் திரும்பி வருவாங்க அப்படின்னு சொன்னான். அப்படி என்ன பார்த்தா அதே தான் மொராஜி 77 வந்து கடைசியில் வந்து காமராஜர் காலமான பிறகு அவரே பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார் மொராஜி. ஸோ அதனால் அவர் வந்து என்னமோ மொராஜி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு 67 வந்து இந்திரா காந்தியை கொண்டார். இந்திரா காந்தியை ஓகே நமக்கு வந்து இது பண்ணலாம், பொம்மநாட்டம் ஆடலாம், நம்ம வந்து இது பண்ணலாம் பார்த்தா இந்திரா காந்தி வந்து பெரிய கேடியாகி இவரே கவுத்து ட்ரை பண்ணாங்க. கடைசியில் வந்து இந்திரா காந்தியை வந்து கட்சியை விட்டு நீக்கினார். ஆனால் இவன் கட்சி வந்து மைனாரிட்டி ஆயிடுச்சு காங்கிரஸ்குள்ளேயே. ஸோ வெளில வந்துட்டு காங்கிரஸ் ஓன்னு ஆரம்பித்தார் அவர் அந்த காலத்தில் 67 சமயத்தில். ஸோ அதான் பண்ண பெரிய தவறு. 67 மாத்திரம் மொராஜியை கொண்டிருந்தாருன்னா வந்து அரசியல் பிரைம் மினிஸ்டர் ஆக்கியிருந்தாருன்னா நாட்டு அரசியல் வந்து வேறு மாதிரி போயிருக்கும். இப்போ பார்த்தோம்னா வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா வாரிசு அரசியல் தான் போயிட்டுருக்கு காங்கிரஸ். நம்ம இந்திரா காந்தி, அதுக்கப்புறம் வந்து ராஜீவ் காந்தி, அப்புறம் இப்போ சோனியா, ராகுல், இப்படி தான் போயிட்டுருக்க ஒழிய வேறு எதுவுமே கட்சி வந்து வேறு லெவலுக்கு போகவே இல்லை. காங்கிரஸ் வந்து அப்படியே இருக்குது. ஆனால் இந்த காமராஜர் வந்து மொராஜி எதிர்க்க பண்ண அரசியலை பார்க்கும்போது தான் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு வந்து பிஜேபி ஆட்சி கட்டில் அமரும் அப்படின்னு தான் நமக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஏன்னா நீங்கள் பார்த்தோம்னா இவங்க எல்லாமே சொல்கிறாங்க, திருமாவாக இருக்கட்டும், டிஎம்கேவாக இருக்கட்டும், பாசக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன் எல்லா முடிவுகளுமே பார்த்தோம்னா. ஸோ எப்போ வந்து இது மாதிரி பண்ணுறாங்களோ, ஒரு கட்சி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்களோ, கட்சி கட்டாயமாக ஒரு ஆட்சிக்கு வரும். என்றைக்கு நான் ஜோசியம் சொல்ல முடியாது, ஆனால் இதை வச்சு இந்த பேச்சை வச்சு சொல்ல முடியும் நம்ம. அதனால் வந்து பிஜேபி வந்து ஒரு நாளைக்கு தமிழ்நாடு பிஜேபி இல்லை அண்ணாமலையோட கூட்டணி ஏதாவது ஒரு ஆட்சிக்கு வர சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி நமக்கு தெரியாது அது. அதனால தான் வந்து அதை காமராஜரை பண்ண அந்த தவறை வச்சு தான் நம்ம ஞாபகம் நம்ம சொல்ல தோணுது நமக்கு. இதே மாதிரி கருணாநிதி வந்து ஒரு வாட்டி காமராஜர் பற்றி பேசினார். இந்த காமராஜர் வந்து திரும்பி சீஃப் மினிஸ்டராக ட்ரை பண்ணுறாரு அப்படின்னாரு. உடனே காமராஜர் வந்து உடனே பதில் கொடுத்தாரு. அப்போ கருணாநிதியை பார்த்து, நீ எல்லாம் வந்து உட்காந்த அப்புறம் அந்த சீட்டில் உட்காந்துக்கு ஆசையே எனக்கு போயிடுச்சு அப்படின்னு ஒரே போட்டார் கருணாநிதியை பார்த்து. ஸோ அந்த அளவு வந்து காமராஜர் வந்து இது பண்ணார். அதே மாதிரி நம்ம எம்ஜிஆர் வந்து கட்சியை விட்டு நீக்கினார் கருணாநிதி. அப்போ பிரிஞ்சுது. அப்போ ஏடிஎம்கே வந்து ஃபார்ம் பண்ணார். அப்போ கேட்டபோது என்ன சொன்னார்னா, ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் அப்படின்னாரு. அப்போ வந்து ரொம்ப சொன்னது ரொம்ப இது காஸ்டிக்காக இருந்தது, ரொம்ப ஒரு இதுவாக இருந்தது. பட் பார்த்தோம்னா இப்போ மறுபடியும் அதே மாதிரி தான் ஆகிட்டு இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா வந்து இபிஎஸ் தலைமையில் வந்து டிஎம்கே வந்து ஒன்றா சேர்கிற அளவுக்கு போயிட்டாங்க அவங்க, டிவிகேக்கு எதிர்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்னா பார்த்தோம்னா ரெண்டுமே ஒரே இது தானே தோணுது, ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள் தானே தோணுது இல்லையா? ஸோ அந்த காலத்திலே வந்து டிஎம்கே ஏடிஎம்கே என்ன அப்படிங்கிறத கரெக்டாக வந்து புலப்படுத்தியது நம்ம காமராஜர் தான் அப்படின்னு நம்ம தைரியமாக சொல்லலாம். ஸோ அந்த ஒரு இதில் எல்லாத்தையும் பார்த்தோன்னா எல்லாத்தையும் ஒழுக்கம் நேர்மை நீதி எல்லாத்துலேயுமே வந்து கடைப்பிடிச்சது காமராஜர் தான். டெஃபினட்டாக அவன் தலைவருமே வர்றதுக்கு ரொம்ப கம்மி தான் சான்ஸ். பட் இருந்தாலும் வந்து அவரோட லெகசியை வந்து போற்றிட்டு தான் நம்ம ஆகணும். ஜெய்ஹிந்த். மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும், ஊக்குவிக்கிற மாதிரியும் இருக்கும். சேனலில் மெம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து உங்களை வந்து கோரிக்கை வைக்கிறோம்.